பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்ற அருள்கள் திடீரென எம்மை விட்டும் நீங்குவதிலிருந்தும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் எம்மை பாதுகாத்து அல்லாஹுவின் பால் எம்மை நெருக்கப்படுத்தி வைக்கக்கூடிய உன்னதமான ஓர் இபாதத்து தான் அல்லாஹுவை நாங்கள் நினைவு கூறுவதென்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு அதற்கான வழிகாட்டலை செய்திருக்கிறார்கள். அந்த வழிகாட்டலில் ஒன்றுதான் காலை மாலையிலே நாங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்வதென்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரொருவர் காலையிலும் மாலையிலும் பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற இந்த துவாவை 3 முறை சொல்லுகிறாரோ அவருக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த நபிமொழி ஆதாரபூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் சரியானதென்பதை தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வாறு சொல்லுகிறார்கள். நான் இந்த திக்ரை தெரிந்ததிலிருந்து தொடர்ந்து ஓதி வரக்கூடியவனாக இருந்தேன். ஒரு நாள் இரவு மதீனாவிலே என்னை தேள் குத்தியது. அப்பொழுது அன்றைய நாள் இந்த திக்ரை ஓதுவதற்கு தான் மறந்ததை உணர்ந்தேன் என்று சொல்லுகிறார்கள். மேற்சொன்ன இந்த திக்ரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு நபிமொழியில் சொன்னார்கள், ஒருவர் இந்த திக்ரை காலையில் ஓதினால் மாலை வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு திடீர் சோதனைகளும் வரமாட்டாது. அதுபோல மாலையில் ஒருவர் ஓதினால் அடுத்த நாள் காலை வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு திடீர் சோதனைகளும் அல்லாஹுடைய நிஅமத்துக்கள் எதுவும் அருள்கள் எதுவும் அவரை விட்டும் திடீரென எந்த காரணமுமின்றி நீங்காது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். என கண்ணியமானவர்களே, இந்த திக்ரை நாங்களும் மனனமிட்டு ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஓதி வரக்கூடிய நல்லோர்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.